இப்போ நம்ம புதினா சாப்பாடு செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ நான் வந்து பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா எடுத்திருக்கேன். எண்ணெய் கொதிச்சிட்ருக்கு. எண்ணெய் கொதிச்சு எண்ணெய் கொதிச்சு நான் உளுந்து போட்டிருக்கேன். உளுந்து இதான நான் பூண்டு போட்டேன். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து நல்லா வறுபட்டுருக்கணும். இது அரைகிற டேஸ்ட்டுங்கன்னா உளுந்து நல்லா வறுபட்டுருக்கணும். கருவேப்பிலை பச்சை மிளகா நல்லா வறுபட்டதுக்கப்புறம் புதினா போட்டு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நான் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். புதினா நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் புளிப்பு, எனக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்குங்கிறதுனால. இப்போ நம்ம இதை வந்து சட்னி மிக்சரில் மாற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கலாம். ஜாரில் அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். புதினா இந்த இதெல்லாம் வணக்கம்லாம். இப்போ வந்து ஒவ்வொன்றும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தாளிப்பு பருப்பு, உளுந்து, கடுகெல்லாம் போட்டிருக்கேன். இது பொரிஞ்சு வரட்டும். நான் நெய் ஊற்றிருக்கேன் தாளிக்கிறதுக்கு, மணமாக இருக்கும் புதினாவுக்குன்னு. இப்போ இது கூடவே நான் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக. கட் பண்ண பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சிட்டிகை தான், சும்மா ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காயத்தூள்.
இப்போ இதெல்லாம் வணங்கிருச்சு நல்லா. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொடி பொடியாக வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய போடுறேன் வெங்காயம். அது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் சட்னி வணக்கும் போதும் அரைக்கும் போதும் உப்பு ஆட் பண்ணல, இப்போ தான் ஆட் பண்ணுறேன். நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு தான் வணக்கணும், நல்லா வணங்கக்கூடாது. அப்போ தான் இந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். நல்லா வணங்கிருச்சு வெங்காயம். இப்போ புதினா சட்னி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் கலந்து விட்டு வணக்கிக்கலாம். ஒரு கொதி வந்தாலும் சாப்பாடு ஆட் பண்ணி கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு பிடிக்கிறீங்களா? புதினா சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். புதினா சாப்பாடு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.